அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டர் எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 3 எம்சிக்யூ புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 6000 கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனால் போதும். இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும். அதே போல் நான் டெய்லி கொடுக்குற வீடியோஸ் கண்டென்ட் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன். இந்த லீனியர் அல்ஜிப்ரா டெஸ்ட் கொஸ்டின் கேட்ட ஒன் பை ஒன்னாக கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இருக்கும், நீங்கள் அப்படியே பார்த்து டிக் அடிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் மஸ்ட் ஹேவ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லீனியர் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், லீனியர் கான்ஸ்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதுக்கு கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இந்த ஃபீஸபிள் ரீஜன் ஆஃப் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் நான் இருக்கும், கான்வெக்ஸ் செட்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான், இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. என்னுடைய எம்சிக்யூ புக்லெட்டு 3 புக்லெட்டும் வாங்கிடுங்க. நல்லா கவனிக்கணும், 3 புக்லெட் வாங்கிக்கங்க. நல்லா கான்செப்ட் வைஸ் படிங்க. இப்போ லாஸ்ட் இயர் நடந்தது இல்லை, அந்த கொஸ்டினை கையில் எடுங்க. இந்த 3 புக்லெட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து நீங்கள் அடிச்சு பாருங்களேன். மேக்ஸிமம் நீங்கள் 120 அடிச்சிருவீங்க. 130 கொஸ்டின் கரெக்டாக அடிப்பீங்க, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். பார்த்துட்டு என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சார் உண்மையாகவே ஒர்த்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் அப்புறமா சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் புக்லெட் ரிசீவ் பண்ணவங்க ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்து என்னுடைய இன்புட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நம்ம அடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுற எக்ஸாமே கிடையாதுன்ற மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஒரு பயங்கரமான ஐடியாலஜியை கொண்டு வர போகிறேன். ஸோ ரெகுலராக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக வாங்கி படிங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், இப்போ டிஎன் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன். அதே போல் எம்சிக்யூ புக்லெட் ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்ட விஷயம் என்னன்னா, டிஎன் செட்டுக்கும் எம்சிக்யூஸ் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உடனே அதை நான் ரெடி பண்ணுறேன். ஓகே ஃபைன். அடுத்து, இந்த கிராஃபிக்கல் மெத்தட் ஆப்டிமம் சொல்யூஷன் அக்கர் அட் எந்த எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட் ஆஃப் த பவுண்டரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இதுக்கு அடுத்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் ஆர் யூஸ் டு ஃபைண்ட் என்னவா இருக்கும், பிக்கர் மெத்தட் என்ன டூ ஃபேஸ் மெத்தட். இது ரெண்டுத்துலையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? இன்ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறது. ஓகே அடுத்து, இப்போ ஃபேஸ் ஒன் ஆஃப் அ டூ ஸ்பேஸ் மெத்தட் gives a non-zero minimum, then the LPPs என்னவா இருக்கும் அப்படின்னா இன்ஃபீசிபிளாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது டூ ஸ்பேஸ் மெத்தடில் ஸ்பேஸ் ஒன்ல பார்த்தீங்கன்னா நான்-ஜீரோ மினிமம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த எல்பிபி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபீசிபிள்னு சொல்லுவோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் லீனியர் கான்ஸ்டன்ட்ஸ், இதெல்லாம் எது லீனியர் கான்ஸ்டன்ட் நீங்கள் சொல்லணும். இது ஸ்கொயராக கிடையாது, ஆப்ஷன் ஏ ஃபால்ஸு. இது எக்ஸ்ஒய் ப்ராடக்ட்டில் வருது. அடுத்து 2x + 3y = 12 வருது, லெஸ் நாட் ஈக்குவல் 12. ஸோ லீனியராக இருக்குது. அப்போ லீனியர் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது, சி தான் கரெக்ட். த நான் நெகட்டிவ் கண்டிஷன் இன் எல்பிபி இஸ் ரிட்டன் ஆஸ் என்னவா இருக்கும், x is greater than or equal to 0. x is greater than or equal to 0 போடுவோம் இல்லையா, அதான் நான் நெகட்டிவ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஃபார்முலேட்டிங் த எல்பிபி ப்ராப்ளம் இஸ் என்னவா இருக்கும், ஐடென்டிஃபைங் த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனா, இல்லை ஐடென்டிஃபைங் த கன்ஸ்ட்ரைனா, ஐடென்டிஃபைங் த டிசிஷன் வேரியபிளா, சால்விங் த ப்ராப்ளமா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி ப்ராப்ளம் என்ன இருக்கும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது லெஸ் நாட் ஈக்குவல் டைப்பா கிரேட்டர் than ஈக்குவல் டைப்பா அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் மினிமம் ஃபைன் பண்ணுவோம். அப்போ ஐடென்டிஃபைங் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது கரெக்ட். அடுத்து, which of the following is valid in objective function max z equal to 3x plus 2y. ஸோ மற்றெல்லாம் நான் லீனியர், இது மட்டும் தான் லீனியர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் ரியல் லைஃப் ப்ராப்ளம் இன்டு த மேத்தமெட்டிக்கல் எல்பிபி மாடல் இஸ் கால்டு என்னவா இருக்கும், ஃபார்முலேஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரியல் லைஃப் ப்ராப்ளத்தை மேத்தமெட்டிக்கல் எல்பிபியாக மாடல் பண்ணுறது நேம் என்னது, ஃபார்முலேஷன்ஸ். அடுத்து, இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் ப்ராப்ளம் த டிசிஷன் வேரியபிள் யூஸ்லி ரெப்ரசென்ட் என்னவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஃபார் யூனிட்டுக்கு தான் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராப்ளத்தை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ டிசிஷன் வேரியபிள் மஸ்ட் பி யூஸ்லி ரெப்ரசென்ட் ப்ராஃபிட் பர் யூனிட். ஓகே, ஸோ டிசிஷன் வேரியபிள்னா என்ன அர்த்தம், உங்களுடைய அந்த எக்ஸ்ஒய் காம்போனன்ட் எடுப்போம் இல்லைங்களா, அதாவது ஒரு பர் யூனிட்டுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் வந்து ஒரு வேரியபிளாக தான் டிஃபைன் பண்ணுவோம். அப்படின்னும் போது ப்ராஃபிட் பர் யூனிட்ன்றதா நமக்கு டிசிஷன் வேரியபிளுடைய நொட்டேஷன்ஸாக கொடுப்போம் இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் ப்ராப்ளத்தில். அடுத்து, த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இன் ப்ராஃபிட் மேக்ஸிமேஷன் மாடல் ரெப்ரசென்ட் என்னவா இருக்கும், டோட்டல் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னு டோட்டல் ப்ராஃபிட் தான் மென்ஷன் பண்ணுது. அடுத்து இங்கே பாருங்க, எ கம்பெனி ஏன் ப்ராஃபிட் 40 per யூனிட் ஆஃப் அ ப்ராடக்ட் ஏ, 30 per யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் பின்னு சொல்லிட்டாங்க. த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இஸ் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். இங்கே ஒரு சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மேக்ஸிமைசேஷன் கொடுக்க மாட்டாங்க, மினிமைசேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுபோல் ப்ராப்ளம் நான் பின்னாடி கொடுக்குறேன், அது ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து இந்த எம்சிக்யூ புக்லெட் 3 புக்லெட் ரிசீவ் பண்ணவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ, அதனால உங்களுக்கு டெஸ்ட் கான்டென்ட் ஃப்ரீயாக வந்துடும். ஓகே அடுத்து பாருங்க, இதுக்கான அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பாருங்க, மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40x, அதாவது ப்ராடக்ட் ஏ வந்து நான் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டேன், ப்ராடக்ட் பியோட யூனிட் வந்து ஒய்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ 40x + 30y, அப்போ இது வந்து மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40x + 30yன்றது கரெக்ட். ஸோ இது போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா,
கம்ப்ளீட்டாக இதெல்லாம் டிக் அடிச்சுக்கிட்டே வருவீங்க. ஸோ ஒன்ஸ் டிக் அடிச்சு பார்த்துட்டு நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லையா அப்படின்றத எங்கே பார்த்துக்கலாம், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துட்றேன். இதில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பேன்னா கிட்டத்தட்ட அபோவ் 85 75 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருப்பேன். பாருங்கள் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இதை பாருங்கள் எல்லா ஏரியா கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அபோவ் 75 தான். ஸோ 76 வரைக்கும் நான் நிறுத்தியிருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் பாருங்கள் நம்ம போட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். ஓகே, அப்போ லீனியர் ப்ரோக்ராமில் மஸ்ட் ஹேவ் லீனியர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், லீனியர் கான்ஸ்டன்ட்ஸ், feasible region and linear program always convex set. இதை பாருங்க ஆப்ஷன் பி, feasible region and intersection planes which is a convex செட்டாக இருக்கும். அடுத்து கிராஃபிக் மெத்தட் ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் என்னவா இருக்கும், அக்கர்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ இது போல் உங்களுக்கு ஃப்ளோ பயங்கர ஸ்பீடில் இருக்கணுங்க. அப்படியே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சும்மா ஜாம்பவான் மாதிரி எக்ஸாமுக்கு போகணும். ஸோ அதுக்கு தான் இந்த 3 புத்தகத்தை வாங்கி படிங்க. ஆல்ரெடி அந்த 3 புத்தகத்துடைய கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதுதான் இது. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கங்க அந்த 3 புத்தகம் எம்சிக்யூஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் யூஜிடிஆர்பி ஹைலி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1340 பேஜ், 1341 பேஜ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3500 ப்ராப்ளத்துக்கு மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணுவேன், டெஸ்ட் சீரியஸ் போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து போயிடலாம். ஒரு நிமிஷம். இப்போ பார்த்துட்டோம் இல்லையா, எல்பிபி தான் பார்த்துட்டு வந்தோம். ஆமாம் இதை பாருங்கள் இதான் எல்பிபி. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரும் இல்லை, இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இங்கே பார்ப்போம். ஸோ அப்படியே பாருங்கள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம பேசின எல்லா கான்செப்ட்டும் கரெக்டாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன். இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் கன்ஸ்டன்ஸ் யூஸ்லி அரைஸ் டியூ நாவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ். ஸோ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு எவ்வளோ அவைலபிலிட்டி தேவைப்படுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் நம்ம ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளத்தில் நம்ம ஆக்சுவலாக நீங்கள் வந்து லிமிட்டிங்காக நீங்கள் செட் பண்ணுறதுனா அது ரிசோர்ஸஸ் தான். அது லேபராக இருக்கலாம், ரா மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை மிஷின் டைமிங்காக இருக்கலாம், இது ஒன்றா டிபெண்ட் பண்ணலாம். அடுத்து ஃபேக்ட்ரிஸ் 100 hours ஆஃப் லேபர் வேல்யூபிள். அப்போது ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 100 ஹவர்ஸ்க்கு லேபர் வந்து அவைலபிளாக இருக்குது. இஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஏ ரெக்வர்ஸ் 2 hours பர் யூனிட், ப்ராடக்ட் ஆஃப் பி ரெக்வர்ஸ் 4 hours பர் யூனிட். இந்த லேபர் கன்ஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். மேக்ஸிமமே என்ன சொல்லிட்டாங்க 100. அப்போது 2x + 4y <= 100ன்றது கரெக்ட். இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்பாங்க ஃபார்மேஷன் ஆஃப் எல்பிபியில் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் கரெக்டாக போட கற்றுக்கணும். இது போல் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதால உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிளியர் ஆகும். ஸோ நம்ம படித்தது எந்த லெவலுக்கு படிச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கு தான் மிகப்பெரிய சப்போர்ட்டிவ். அங்கே பாருங்கள் கிராஃபிக்கல் மெத்தட் சொல்யூஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கிராஃபிக்கல் மெத்தடில் கன்ஸ்டன்ஸை சால்வ் பண்ணுறது. ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ இது போல் எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு இருக்குங்க. ஓகே, இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. 3 புக்லெட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்சிக்யூஸ் யூனிட் வைஸ் போட்டது தனியாக இருக்கும். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். யூனிட் வைஸ் போட்ட எம்சிக்யூஸ் தனியாக இருக்கும். இதுதான் இது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் எம்சிக்யூஸ். கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 720 பேஜ், 2520 ப்ராப்ளம் இந்த புத்தகத்தில். இது வந்து யூனிட் வைஸாக போட்டது 10 யூனிட்டுக்கான ப்ராப்ளம். ஒவ்வொரு யூனிட்டும் கண்டென்ட் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள் உங்கள் ப்ராபர்ட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பக்காவாக அடிச்சிருப்பேன். ஒரு ஏரியா கூட மிஸ் ஆகிருக்காது. ஸோ ப்ராபர்ட்டியில் ஒரு ஆக்சியம்ஸ் கூட விட்டுருக்க மாட்டேன். ஒரு ரிசல்ட்டு, ஒரு ரிமார்க்கு, ஒரு நோட்ஸு எதுவுமே விட்டுருக்க மாட்டேன். A to Z எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்திருப்பேன். ஓகே, ஸோ ப்ராபர்ட்டியில் எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே நீட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை வாங்கி படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸாக பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2520 ப்ராப்ளம் கேட்டிருப்பேன். இது வந்து எம்சிக்யூஸ் 10 யூனிட்டுக்கான கண்டென்ட்டு. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே நான் படிப்பேன், பிரித்து கண்டென்ட் வைஸ் கொடுத்துருப்பேன். பர் யூனிட்டுக்கு மினிமம் 300 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கண்டென்ட் இதில் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பிடி மேக்ஸ் பாருங்கள். இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் போட்டு 1341 பேஜ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மொத்தத்தும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4500 ப்ராப்ளம் தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள் இதில். ஸோ எல்லா ஏரியா கொஸ்டின்ஸ் இருக்கும். மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக கொஸ்டின் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை கலெக்ட் பண்ணி வாங்கி படிங்க. இந்த 3 புக்லெட்டும் நல்லா கவனிக்கணும். இந்த 3 புக்லெட்டுமே ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, ஸோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க. கூடிய விரைவில் நீங்கள் வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மீட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.